வணக்கம், வெல்கம் டு வாணி ஃபயர் சேனல். இப்போ ஈஸியான சட்னி தக்காளி வச்சு இவ்வளோ சிம்பிளாக செய்யலாம். 5 நிமிஷத்தில் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இட்லி, தோசைக்கும் சப்பாத்திக்குமே நல்லா இருக்கும். காரசாரமான சட்னி பார்க்கலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு 2 ஸ்பூன் ஊற்றினா போதும். எண்ணெய் நல்லா காய்ச்சா பார்த்துக்கணும். எண்ணெய் காஞ்சவங்க காஞ்ச மிளகாய் ஒரு காரத்துக்கு தான் நமக்கு காரம் கொஞ்சம் இஷ்டம்னா இஷ்டப்படும். காரம் கம்மியாக இருக்கும், 4 மிளகாய். நல்லா வதக்கும். இப்போ வெங்காயம் எதுக்கு கம்மியாக இருந்தால் போதும். ஒரே ஒரு பெரிய வெங்காயம், பெரிய சைஸாக கட் பண்ணி லைட்டாக வதங்க. ஒடிசா கட் பண்ண அவசியம் இல்லை, பெரிய பீஸாவே கட் பண்ணி நம்ம வதக்கிட்டோம். ஈஸியாக கட்டு. வெங்காயம் இறங்கிக்கலாம். கீழே மாற்றி ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் காஞ்சிருக்கோம். தக்காளி 3 தக்காளி எடுத்துங்க. ஒரு வெங்காயம் 3 தக்காளி. அப்போ தான் தக்காளி வந்து கொஞ்சம் புளிப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், காரமாகவும் இருக்கும். நல்லா பெரிய சைஸாக கட் பண்ணி வச்சு நல்லா வதக்கும். அதை சொல்லி லைட்டாக உப்பு சேர்த்துப்போம். கல் கொஞ்சமாக பெருங்காயத்தூள். தக்காளி நல்லா வதங்கணும். அப்புறம் தக்காளி, வெங்காயம் காஞ்சணும். நல்ல ஃப்ளேவராக காரம் புளிப்பு சேர்ந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கு ஏதாவது நல்லா இருக்கும். தக்காளி நல்லா வதங்கிச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி அரைச்சதை வந்து பாத்திரத்தை மாற்றிப்போம். இப்போ தாளிப்பு கழிச்சு சவா அனுப்பணும். எண்ணெய் 4 ஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் காஞ்சி தான் பார்ப்போம். எண்ணெய் காஞ்சிச்சு. கடுகு ஊற்றணும். கடுகு ஊற்ற நல்லா
நல்லா பொரிஞ்சிச்சு. சர்வா பண்ணிட்டு சட்னியில் தாளிச்சு டேஸ்ட் நல்லா சரி. சட்னி சூப்பராக வந்துருக்கு. இட்லிக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இட்லி தோசை ஈஸியான சட்னி, தக்காளி சட்னி. தக்காளி அதிகமாக சேர்க்கணும், வெங்காயத்தை கம்மியாக சேர்க்கணும். இட்லிக்கு எடுத்து சட்னி, நல்லா சாஃப்டான இட்லிக்கு சட்னி சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள். வாணி சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாணி ஃபயர் சேனல். பாய்.